அதிகாரம் அதனுடைய 22வது வசனம், இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை. என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறது, இனி நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாக்க போகிறார். ஒருவேளை நீங்க ஒரு நல்ல காரியத்திற்கு போகும்போது அங்கே உங்களை மனுஷன் வெட்கப்படுத்தி இருக்கலாம், உறவினர்கள் உங்களை வெட்கப்படுத்தி இருக்கலாம், நண்பர்கள் உங்களை வெட்கப்படுத்தி இருக்கலாம். வெட்கப்பட்டு தலை குனிந்து போய் தலை நிமிர முடியாதபடி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த வெட்கம்? ஏன் எனக்கு இந்த வெட்கம்? ஏன் இந்த மனுஷர்கள் என்னை வெட்கப்படுத்துகிறார்கள்? வெட்கப்பட்டு என் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது? நான் நல்லாத்தானே இருக்கிறேன், எல்லா மனிதரோட நன்றாகத்தானே பேசுறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? ஏன் என்னை வார்த்தையினால் வெட்கப்படுத்துகிறார்கள்? ஏன் என்னை நிந்திக்கிறார்கள்? ஏன் என்னை தூசிக்கிறார்கள்? ஆண்டவரே, இந்த நிந்தனையில் இருந்து, இந்த வெட்கத்தில் இருந்து என்னை விடுவிக்க மாட்டீரா என்று சொல்லி புலம்பி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை உங்களை பார்த்துதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. இனி நீ வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். இனி வெட்கப்பட மனுஷ கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். இனி உங்க முகம் தலைகுனிந்து போகாதபடி ஆண்டவர் விட மாட்டார். உங்க தலையை உயர்த்துவார், உங்க தலையை நிமிர பண்ணுவார். நீங்கள் நிமிர்ந்து நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் வெட்கத்தையும் அவமானத்தையும் சுமந்து கொண்டவர்களாய் இருக்கலாம். ஆண்டவரை நீ வெட்கப்படாதபடி உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து உடைய தலையை உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.